வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறோம். ஆங்கில தேதி ஏப்ரல் 16, தமிழ் தேதி சித்திரை 1 நிகழப்போகிற தமிழ் புத்தாண்டுக்கான தொடர்ச்சியான ஒரு வருட பலனை தான் நம்ம இப்போ தெளிவாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மகரம். சனியுடைய ராசி, ஒரு சர ராசி, ரொம்பவே ஒரு ஸ்டபனான ஒரு ராசின்னு சொல்லலாம். ஜென்மசனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வெளியில் வந்து 4 பேருக்கு ஒரு இன்ஸ்பைரேஷனாக வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் யாருன்னா மகர ராசிக்காரங்க. ஆன்மீகத்தினாலேயும் மனோபலத்தினாலேயும் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத உலகுக்கு சொல்லக்கூடிய ராசிகளில் முக்கியமான ஒரு ராசி யாருன்னா அது மகர ராசி தான். சரி, இந்த மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக நிம்மதியாக இருக்க போகிறாங்க மகர ராசிக்காரங்கிறத நான் இந்த வீடியோவோட பிகினிங்லேயே அஷ்யூர் பண்ணிடுறேன். ஸோ டீட்டெயிலாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நெகட்டிவாக எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பெனிஃபிட் ஆகுங்க. ஸோ இந்த செக்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பிஸ்னஸ் பீப்புள். மகர ராசிக்காரங்க வந்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்க இந்த வருஷம் வந்து பிறக்குது. ஸோ அப்போ தொழில் அப்படிங்கிறது தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம், தொழிலுடைய விரிவு. ஒரு தொழிலை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எதையுமே ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படின்னாலே அது 7th ஹவுஸ் தான் குறிக்கும். அப்போ அந்த எக்ஸ்பான்ஷனை குறிக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தொழிலை நிறைய மகர ராசிக்காரங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு சின்ன கடையாக இருந்ததை கொஞ்சம் நான் பெருசாக்குறேன், ஒரு ஹோட்டலாக இருந்ததை நான் 2 ஹோட்டலாக வைக்கிறேன், ஒரு டீ ஷாப்பாக இருந்ததை 2 டீ ஷாப்பாக வைக்கிறேன், ஒரு சலூனாக இருந்ததை இன்னொரு ஃப்ரான்ச்சைஸியை நான் மாற்றுறேன், அல்லது ஒன்று என்னோடய ஓன் பிராண்டிங், இன்னொன்று ஒரு ஃப்ரான்ச்சைஸி. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இருக்க போது. அதன் மூலமாக ஷார்ட்டான லாபம் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. சரி, நான் பிஸ்னஸ்லாம் பண்ணலங்க, நான் ஒரு ஜாபில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா 10ஆம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? ஸோ 10ஆம் அதிபதி 2ல் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா தொழில் மூலமாக நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு வேலைங்கிறது அமைய போது அந்த பணம் அந்த 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 வேலை மூலமாக ஒரு நல்ல லாபம் வருது. அந்த லாபத்தை நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் கரியர்லேயுமே இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகிற அளவுக்கு பணப்புழக்கம்ங்கிறது கையில் வரக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். ஸோ ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், 2 பேருக்குமே ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த வருஷம். சரி, ஓகே, நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்ருக்கோம், அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்க இந்த வருஷம் பிறகுது. அப்போ கிளியராக இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிறத சொல்லாமல் சொல்லுது. 10 பொருத்தம் இல்லைங்க, ஜாதக கட்டத்தை நீங்கள் மேட்ச் பண்ணணும். இந்த பொண்ணோட கேரக்டர் என்ன, இந்த பையனோட கேரக்டர் என்ன, 2 அலைன் ஆகுதா அப்படிங்கிறத அவங்களோட 12 கட்டமும் இருக்கும். அவங்க லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, இவங்க குணாதிசயம் என்ன, ஆயுள் எப்படின்னு சகல விதத்தையும் பார்த்து தான் மேட்ச் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. 10 பொருத்தத்தில் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஆனால் நல்ல வரனே அமையும். அதுக்கு நான் பயமுறுத்துறதுக்கு எதுவும் சொல்லலை. ஏன்னா குரு பார்வைங்கிறது வந்து 7ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அதனால் நல்ல வரனே வந்து உங்களுக்கு அமையும். சரி, குரு பார்வை இல்லை, சுக்கிரனுடைய அந்த ஒரு ஆதிக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வரனே அமையும். குருவுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. குரு வந்து 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கல, உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ அப்படிங்கும்போது இந்த வருஷம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக போயிடாது. அப்போ இந்த மேரேஜ் ப்ராஸ்பெக்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போது. ஒரே ஒரு விஷயம், பொருத்தத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஓகேங்க. சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 5ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு ஹைலைட்டான விஷயமே வந்து என்னென்னா குழந்தை பிறப்பு தான். ட்ரை பண்ணுறீங்கன்னா குழந்தை பிறந்துடும். 2 குழந்தை இருக்குன்னா 3ஆவது குழந்தை கூட பிறக்கும். குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் குழந்தை பிறந்துடும். பிறந்த குழந்தைங்கனால நல்ல யோகம் பிராப்தம். வயசான பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட பேரம்பேத்தியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பூரிச்சு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, சைல்டு பர்த் நல்லாயிருக்கும், நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இப்போதைக்கு வேண்டாம். ஸோ ஒரு ஜூன் மந்த்துக்கு மேலே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்திர சொத்தாக இருக்கும்போது அது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு மூவபிள் அசெட் இல்லாமல் இம்மூவபிள் ஆசெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்க போகுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத வீண் செலவு வர்றதுக்கும் பணத்தை நீங்கள் கைமறதியாக எங்கேயாவது வச்சு தொலைக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப நபர்கள்ட்ட தேவையில்லாத ஏன்னா நெசசரி ஆர்கியூமெண்ட் இஸ் இன்டீட்.
தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணக்கூடாது, தேவைக்கு ஆர்கியூ பண்ணணும். ஸோ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வருதுங்கிற பட்சத்தில் அந்த சிச்சுவேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சூழ்நிலைக்கு நீங்கள் போகிறது தான் நல்லது. சரி, ஓகே, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம் மகர ராசி, நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னா 12ஆம் அதிபதி குரு வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் இல்லையா, 12ஆம் அதிபதி 5ல் தான் இருக்கிறாரு. ஸோ ஃபாரின் லக் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி அப்ராடில் இருந்துட்டு நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுவுமே நல்லது தான். குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. உங்கள் தசாபுத்தியை பொறுத்து இந்த பலன் மாறும். நீங்கள் எதை அங்கேருந்துட்டு இங்கே வரணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, இங்கே இருந்துட்டு அங்கே போகணும்னு ட்ரை பண்ணுறீங்களான்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுது கோச்சாரம் அப்படிங்கிறது. தசாபுத்தி தான் கன்ஃபார்ம் பண்ணும் எது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. பொதுவாக நீங்கள் அப்ராடுக்கு போகணுன்னு எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுனீங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. 4th ஹவுஸில் ஒரு ஸ்டபனான பிளானட்டான சூரியன் இருக்கிறதுனால மனசில் ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நான் நினச்சதை நினச்ச நேரத்தில் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செயல்படவும் செய்வீங்க. சரி, ஓகேங்க, நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்கள் படிப்பு வந்து எப்படி போகுது அப்படின்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வைராக்கியம் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. ஸோ சூரியன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு இன்டெப்த் அறிவை கொடுப்பார், எதையுமே மேலோட்டமாக படிக்கிறதுனால. ஏன்னா சூரியன்கிறவர் வந்து ஒரு லீடர்ஷிப் பிளானட். ஸோ எதையுமே இன்டெப்த்தாக படித்தா தான் நம்ம 4 பேரை கைட் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னாலுமே அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% பாசிபிள். நீட் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டியது அவசியம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு மகரத்துக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது வெறும் ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். உங்கள் ஜாதகத்தை பற்றின டீட்டெயில்டான இன்டெப்த் ப்ரெடிக்ஷன் தெரியணும் அப்படின்னா என்னோட கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் ரெமெடி அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணி காஃபி குடிச்சிட்டு பண்ணுற மாதிரியான வெரி ஈஸி ரெமெடிஸ். அதே மாதிரி நோ காஸ்ட் ரெமெடிஸ்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டாம், நீங்கள் பணம் செலவழிக்கவே வேணாம், வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய சிம்பிள் ரெமெடிஸ் தான். இதை செஞ்சுட்டு பலனடைஞ்ச நபர்கள் நிறையா. அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மகரம். நன்றி, வணக்கம்.